ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் கேஜ் தான் செய்ய போகிறோம். இந்த திங்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒயர் கட்டிங் பிளேடு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபேன் மூடி. இது பார்த்திங்கன்னா பாத்திர கடையிலே கிடைக்கும். 2 தான் நானும் பாத்திர கடையில் தான் வாங்கியிருக்கேன், 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிபிசி பைப்பு வேணும். உங்கள் வீட்டிலே இருக்கும், சில பேர் வீட்டிலலாம், இல்லாட்டி வாங்கிக்கோங்க, கம்மியாக தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டு கம்பி ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க, வெள்ளை கம்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கம்பி. இது மொத்தமான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 250 தான் ஆச்சு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி நறுக்கிடுங்க. நான் கட்டுற பாருங்க, நான் கட்டுற மாதிரியே சுற்றி நறுக்கிடுங்க, சுற்றி கட்டிடுங்க. அப்போ தான் நல்லா கேப்பும் கிடைக்காமல் இருக்கும், அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் இது மாதிரி நான் இடையில சொல்ல மறந்துட்டேன், இந்த திங்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பானை உங்கள் வீட்டில் இருந்தால் அது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் இந்த பானையில் தான் ஹோல் போட்டேன். இதே மாதிரி கட்டிடுங்க, கட்டு கம்பி வச்சு நல்லா கட்டி, நல்லா ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி கட்டிடுங்க. பாருங்கள், நீங்கள் கடையில் கூட வாங்கலாம், 80 ரூபா தான் வரும். அப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா இப்படி உள்ளே வச்சு கட்டிடுங்க. நான் கட்டிடுறேன். நான் இப்போ கட்டிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கட்டினதுக்கப்புறம் இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 சைடுமே க்ளோஸ் பண்ணி உள்ளே கட்டினீங்கன்னா சத்தியமாக முடியாது. அங்கிட்டு பண்ண மாதிரி தான் இங்கிட்டும் ப்ராசஸ்ஸு. அங்கிட்டு நம்ம எப்படி கட்டினோமோ அதே மாதிரி தான் இங்கிட்டும் ஃபேன் மூடி வச்சு கட்டணும். நல்லா அதே மாதிரியே கட்டிக்கிறேன், நானும் கட்டிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்டெடியாக நிற்கும், ஏன்னா பானையும் கட்டியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிபிசி பைப்பு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு அந்த பிபிசி பைப் உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ளே போகுது. அந்த சைடு ஆல்ரெடி ஓட்டை இருக்கும். எல்லா ஃபேன் மூடிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓட்டை இருக்கும், ஒரு சைடு ஓட்டை இருக்காது. ஒரு சைடு மட்டும்தான் ஓட்டை போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் 2 சைடுமே ஓட்டை போட்டு பைப்பு சொருகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மீதி பைப்பு பிபிசி பைப்பு இருக்குது, அதை நறுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் டோர் மேக் பண்ணணும். கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி, எங்கள் வீட்டில் மீதி ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு, நறுக்கியிருந்தேன். அதை அட்டாச் பண்ணிட்டு அதுலேயும் கட்டு கம்பி தான் நறுக்கிறேன், கட்டு கம்பி தான் கட்டுறேன். 2 சைடுமே கட்டிடுங்க அதே மாதிரியே. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட லாக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் ஏர்பின் இருக்கும் பார்த்தீங்களா, கேர்ள்ஸு குத்துவாங்க, அந்த ஏர்பின்னை வச்சுட்டு அப்படியே சொருவிட்டுருங்க. சொருவிட்டால் நல்லா நின்றுக்கும். நீங்கள் இதை கூட வச்சு லாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லாக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் கட்டு கம்பி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அழகான ஒரு கேஜ் ரெடி. கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் செஞ்சிட்டோம். இதே சைஸில் போய் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். நீங்கள் அழகாக 250 வாங்கி ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம் கண்டிப்பாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு கல் மேலே வச்சு இது மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கட்டையை முன்னாடி வச்சுட்டு உருண்டு போகாமல் இருக்கும். இல்லை மேலே ஓட்டு கடியில் இது மாதிரிலாம் கட்டி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே கோழி குஞ்சு விட்டுருக்கேன், இல்லை லவ் பேர்ட்ஸில், அதனால் கோழி குஞ்சு விட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எத்தனை பேர்த்துக்கு லவ் பேர்ட்ஸ் கேஜ் பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.